Celsius, voyager, BlockFi இந்த மாதிரி ஃபேமஸான எக்ஸ்சேஞ்சஸ் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ பேங்க்ரப்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க உங்களோட கிரிப்டோ காயின்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது சேஃபா? நீங்க உங்க கிரிப்டோ காயின்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்க காயின்ஸோட பிரைவேட் கீஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரிப்டோ காயின் உங்களோடது இல்ல. நம்ம கிரிப்டோ காயின் வாங்குறதே அந்த காயினோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ உங்களோட கிரிப்டோ காயினோட பிரைவேட் கீ உங்ககிட்ட இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது சேஃப் இல்ல. அதே மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் உங்க கிரிப்டோ காயினை நீங்க ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அது கண்டிப்பா சேஃப் இல்ல. ஏன்னா பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சியோட ஹிஸ்டரியை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 2011ல இருந்து இதுவரை $1.6 பில்லியன் வர்த்தான கிரிப்டோ அசெட்ஸ் திருட்டு போயிருக்கு. அண்ட் இயர் பை இயர் இந்த கவுண்ட் கூடிட்டே தான் போகுது. ஹேக்கர்னோட ரிசர்ச் படி $12.6 பில்லியன் இன்ஃப்ளேஷனால லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேக்கர்ஸ்னால மட்டும் இல்ல, அந்த எக்ஸ்சேஞ்சஸ்னால கூட அந்த காயின்ஸை லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்சஸ் அங்க இருக்க ஃபண்ட்ஸை மிஸ்மேனேஜ் பண்ணலாம், ஆர் ஈவன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லாம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கிரிப்டோ மார்க்கெட் ரொம்பவே லாஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்சேஞ்சஸும் இப்போ லாஸ்ல போயிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டா ரொம்பவே ஃபேமஸான ஒரு எக்ஸ்சேஞ்ச் செல்சியஸ் நெட்வொர்க் கூட அவங்களோட ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜினால அவங்களுக்கு $350 மில்லியன் லாஸ் ஆச்சு. அண்ட் BlockFi அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் கூட மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் ஸ்டேபிளா இல்லாததுனால அவங்களோட 18% எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. BlockFi மாதிரியே காயின்பேஸ், voyager அப்படின்ற ரொம்பவே ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் கூட கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் குவாட்ரிகா CX எக்ஸ்சேஞ்சோட கான்ட்ரோவர்சி கூட இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சோட ஓனர் பிரைவேட் கீஸை பத்தி யார்ட்டையுமே சொல்லாம சடனா இறந்ததுனால அங்க $190 மில்லியன் லாஸ் ஆச்சு. நிறைய தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரோட டெத்தே ஒரு ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மவுண்ட் காக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் 650,000 பிட்காயின்ஸ் வந்து லாஸ் ஆச்சு. இந்த லாஸ் ஆகி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அந்த கம்பெனி அந்த ஹேக்கை பத்தி விசாரிக்காம அப்படி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸை ஹேக் பண்றது தான் ஹேக்கர்ஸோட ரொம்பவே முக்கியமான ஒரு டார்கெட்டா இருந்துச்சு. பிகாஸ் இதுல தான் $1 பில்லியன் வர்த்தான பிட்காயின்ஸ் இருக்கு. ஒரு பேங்க் லாக்கர்ல போய் திருடுறதை விட இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல திருடுறது ரொம்பவே ஈஸியா இருக்கிறதுனால ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஹேக்கர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸை சைபர் அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜா $2.7 மில்லியன் ஒரு எக்ஸ்சேஞ்ச்னால லாஸ் ஆகுது. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது கூடிக்கிட்டே தான் போகும். செகண்ட், சைபர் அட்டாக். சைபர் அட்டாக்கும் டே பை டே கூடிக்கிட்டே தான் போகுது. ஒரு எக்ஸ்சேஞ்சஸை அட்டாக் பண்றதுனால கண்டிப்பா ஒரு பெரிய ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சைபர் அட்டாக் பண்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே சைபர் செக்யூரிட்டிஸ் இல்ல, அது ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் பிளேஸ். ஸோ அவங்களால டாப் நாட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால நீங்க உங்க கிரிப்டோ காயின்ஸை ஒரு இன்செக்யூரான பிளாட்ஃபார்மை நம்பி போடுறதை விட நல்ல செக்யூர்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற பிளாட்ஃபார்மை பார்த்து நீங்க உங்க காயினை இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ எப்படி அந்த செக்யூர்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற பிளாட்ஃபார்மை கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட், வேலிட் HTTPS சர்டிபிகேட் கண்டிப்பா ஒரு செக்யூர்ட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்முக்கு இருக்கும். செகண்ட், 2 ஃபேக்டர்ஸ் அத்தென்டிஃபிகேஷன் அதுல இருக்கும், அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதுல கண்டிப்பா இருக்கும். தேர்ட், ஒரு செக்யூர்ட் எக்ஸ்சேஞ்சில் உங்களால IP அட்ரஸையும் வித்ட்ராவல் அட்ரஸையும் ஒயிட் லிஸ்ட் பண்ண முடியும். ஃபோர்த், ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பா இன்ஷூர் பண்ணிருப்பாங்க. பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டையும் இல்ல, ஹோலா அந்த எக்ஸ்சேஞ்சையே ஃபுல்லா இன்ஷூர் பண்ணிருப்பாங்க. காயின்பேஸ் ப்ரோ, சர்க்கிள், ஜெமினி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இன்ஷூர் பண்ணிருப்பாங்க. மல்டி சிக்னேச்சர், இமெயில் என்கிரிப்ஷன் இந்த மாதிரி செக்யூரிட்டி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணா கண்டிப்பா அது ஒரு செக்யூர்ட் பிளாட்ஃபார்மா தான் இருக்கும். ஃபைனலா என்னதான் இவ்வளோ செக்யூரிட்டிஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணாலும் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. நெக்ஸ்ட், உங்க பிரைவேட் கீஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபினான்ஷியல் டாபிக்ல பேசுறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.